அப்பாடா, இந்த பருவனால் நான் இப்போது பெரிய பணக்காரர் இருக்கிறேன். ஹாஹா. அரசின் உத்தரவு சனிக்கிழமைக்குள் வரி பணம் செலுத்த வேண்டும். நான் இப்படி தினமும் தங்கத்தை சந்தையில் விற்பதை யாராவது என பார்த்து விட்டால் என்ன செய்வது? அரசனின் காவலாளிகள் என்னை கைது செய்து விட்டால் என்ன செய்வது? பயமாக இருக்கிறது. இப்பறவை அரசருக்கு ஒரு பரிசையாக கொடுக்கலாம். அதுதான் சரி. யார் நீ? உனக்கு இங்கே என்ன வேலை? நான் அரசரை பார்க்க வந்தேன். ஆமாம், கையில் என்ன? யார் என்ன அரசவே உள்ள வர அனுமதிக்கும்? நான் அரசருக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தேன். அரசருக்கு நீ பரிசு கொண்டு வந்திருக்கிறாயா? இப்பறவை ஒரு அரிய வகை பறவை. அரசே, நான் ஒரு வேடன். இது எச்சில் தங்கமாக மாறிவிடும். வேடன் என்கிறாய், அரிய வகை பறவை என்கிறாய், முதலில் எந்த ஊரிலிருந்து வருகிறாய்? உன்னுடைய கதை அருமை. எங்கே இந்த கதை பிடித்தார்? அருமையான கதை. எனக்கு பறவை எங்கே கிடைத்தது? அரசே, இவனை பார்த்தாலே தெரியவில்லை. அவனுடைய உடலும் ஆமாம், படிக்காதவன் மட்டுமில்லை, பொய். சரிதான், நீங்கள் சொல்வது. அவன் உடாய் சொல்கிறது படிக்காதது. வேடா, இதை விட்டு மனுஷன் தங்கமாக மாறும் என்று எப்படி கண்டுபிடித்தார்? முட்டாள் உளறுகிறான். அவனுக்கு தண்டனை கிடைக்காது. ஏன் இங்கு கொண்டு வந்தாய்? உனக்கு தண்டனையாக இந்த பறவையை மூன்றிலிருந்து விடுவிக்கிறேன். அரசே, இப்படி யோசிக்காமல் கூடுதலிருந்து பறவை பறக்கிவிட்டீர்கள். இது விடும் எச்சில் தங்கமாக மாறிவிடும். கதை கேட்டீர்களா? புரிந்ததா எது முட்டாள்தனம் என்று? முகத்துக்கு முன்னால் இனிக்க பேசுவர்களை பார்த்து ஏமாந்து போவது, தேவையில்லாத பயத்துக்காக நம்மளுக்கு கிடைத்தது எல்லாத்தையும் தொலைப்பது, இன்னொரு நபரை குறைத்து எடை போடுவது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்க கூடாது. ஆராய்ந்து பார்க்காமல் நிதானித்து அறியாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆமாம், நன்றாக புரிந்தது எது
முட்டாள்தனம் என்று இனிக்க இனிக்க பேசிய வேடனின் வார்த்தைகளுக்கு ஏமாந்து போன பறவை தனக்கு கிடைத்ததை வேண்டாத பயத்தினால் தொலைத்து விட்ட வேடன், வேடனின் வெளித்தோற்றத்தை வைத்து எடை போட்ட அமைச்சர்கள், ஆராய்ந்து பார்க்காமல் அமைச்சர்கள் சொல்லை கேட்டு முடிவெடுத்த அரசன். சரியாக சொன்னாய். பலே பலே. பல்ல எல்லோருக்கும் நன்றி.